ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் இப்போ கடமா மீன் தொக்கு பண்ண போகிறேன். அதை செய்துட்ருக்கேன். இப்போது வெங்காயம் நல்லா வதக்கணும். கொஞ்சம் பொன்னிறமாக வந்தோன்னா அப்புறம் தக்காளி போட்டு, தக்காளி நல்லா அந்த தூள் தனியாக செத தனியாக இருக்கணும். அது போல் நல்லா மசியணும். அந்த எண்ணெயிலேயே வேக வைக்கும் போது திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது. அதை நல்லா வெந்து இதுவானால் தான் டேஸ்ட் இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது போட்டாச்சு. நல்லா பச்சை வாசனை நல்லா போகணும். போனால் தான் நல்லாயிருக்கும். வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இதெல்லாம் வதக்கும் போது உப்பு கொஞ்சம் போட்டணும். அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது நல்லா வதக்கியாச்சா பார்த்திங்கன்னா தக்காளி எப்படி மசிஞ்சிச்சு. இப்போது கடமை மீன் போட போகிறேன். மீன் போட்டாச்சு. கடமை மீன் கொஞ்சம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட போகிறேன். எங்கள் வீட்டில் காரம் அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க. பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி போட்டாச்சு. அது போட்டால் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு ஒரு வித்தியாசமாக இருக்கும். இப்போ கடமை மீன் கூட்டி தாளிச்சாச்சு. இதுக்கப்புறம் இறக்கும் போது பார்க்கலாமா?